بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال رحمه الله وقال أبو ذر أمرنا رسول الله صلى الله عليه وسلم أن نصوم من الشهر 3 أيام. அதாவது இந்த ஹதீத்தில் அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல்லா எங்களை ஏவுனாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறதுக்கு ஏவுனாங்க. அந்த நாட்கள் என்னென்ன? 13 و14 و15. 13வது நாள், 14வது நாள், அதே போல் 15வது நாள். இப்போ இந்த நாட்கள் நோன்பு வைக்கிறதுடைய ஹுக்ம் என்ன? முஸ்தஹப். வேறு ஹதீஸ்களில் ரசூல்லா சொன்னதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவுசானி ஹலீலி, அதாவது என்னுடைய நண்பர் எனக்கு வசியத் செஞ்சார், பி மூன்றை கொண்டு வசியத் செஞ்சாங்கன்ட்டு ரசூல்லா எனக்கு வசியத் செஞ்சாங்கன்ட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதாவது ஷியாமி 3 ஐயாமின் மின் குல்லி ஷஹர், அதாவது ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறதுக்கு. வரக்காத்தை துஹாவினுடைய 2 ரக்காத்து கொண்டும் வசியத் செஞ்சுருக்காங்க. வான் ஊத்தீர கபில அன் அனாம், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி வித்திரு தொழுமாறு. இப்போ இந்த ஹதீஸில் 13, 14, 15ன்ற தயின் வந்துட்டில்லை, அதாவது குறிப்பிட்டு வந்துட்டில்லை. இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? 3 ஐயாமின் மின் குல்லி ஷஹர், அதாவது 3 நாட்கள், ஒவ்வொரு மாதத்துலேயும் 3 நாட்கள் நோன்பு வைக்குமாறு ரசூல்லா அவங்களுக்கு அறிவுரை செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த 3 நாட்கள் மாதத்தினுடைய ஆரம்பத்துலேயும் இருக்கலாம், நடுவுலையும் இருக்கலாம், கடைசியிலையும் இருக்கலாம். ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், ரசூல்லா மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பாங்க. அந்த 3 நாட்கள் எதுன்ட்டு அவங்க கண்டு கொள்ள மாட்டாங்க. இப்போ மாதத்தில் ஏதாவது 3 நாட்கள். ஆனால் சிறந்த நாட்கள் எதுனா இந்த ஹதீஸில் வர மாதிரி இமாம் ஷேக் பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிற மாதிரி வல் அஃப்தல் அன் தகூன 13 والرابع والخامس கமா வரது ஃபி பஅதில் ஹதீத். அதாவது அஃப்தல் எதுனா, மிக சிறந்தது எதுனா, இந்த 13வது நாளும் 14வது நாளும் 15வது நாளும் நோன்பு வைக்கிறது. வஃபி தஹ்ஷீஷிஹா பிஹாதில் ஐயாம் ஃபவாயிது தொய்யிபா, அதாவது ஷேக் குறிப்பிட்றாங்க, இந்த நாட்களில் குறிப்பிட்டு நோன்பு வைக்கிறதுல சிறந்த பலன்கள் இருப்பதாக, நல்ல பலன்கள் இருப்பதாக குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த 3 நாட்கள் நோன்பு வைக்கிறது என்ன மிக சிறந்தது, முஸ்தஹப்பான நோன்புகள் இது. இந்த ஹதீஸை ரவாஹு நசாயி வ திர்மிதி, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹ், அதே போல் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ அடுத்து கால ரஹ்மத்துல்லாஹ் வ நஹா அன் ஷியாமி யௌமைன் வ யௌமுல் ஃபித்ரி வ யௌமுன் நஹ்ர். அதே போல் இது தடுக்கப்பட்ட நோன்புகள் பற்றி ரஹ்மத்துல்லாஹ் இமாம் ஸஅதி ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட போகிறாங்க. அதில் முதல்ல எது குறிப்பிட்றாங்க? யௌமுல் ஃபித்ர் வ யௌமுன் நஹ்ர். யௌமுல் ஃபித்ர் வ யௌமுன் நஹ்ர். அப்போ நாங்கள் 2 ஈதருடைய நாட்கள், ஈது ரமதானுடைய ஈதாக இருந்தாலும் சரி, யௌமுன் நஹ்ர் அதாவது துல்ஹிஜ்ஜாவில் வரக்கூடிய 10வது நாளான அந்த நாளில் இருந்தாலும் சரி, நாங்கள் நோன்பு வைக்கிறது ஹராம். ஏன்னா ரசூல்லா அதை தடை செஞ்சுருக்காங்க. இது நகலல் இஜ்மா அல தஹ்ரீமி சௌமிஹிம அல் காதி, அதே போல் இப்னு அப்துல் பர் அன் நவவி ரஹ்மஹுமுல்லா அல் காதி, அதே போல் இப்னு அப்துல் பர், அதே போல் இமாம் நவவி ரஹ்மஹுமுல்லா இதை இஜ்மாவாக சொல்லி காட்டுறாங்க. இது இஜ்மாவு சலஃப், ஒருமித்த கருத்து. இதுக்கு தஹ்ரீம் வந்திருக்கு. நஹி இங்கே நஹின்ட்டு இங்கே வந்தது தஹ்ரீம், அது ஹராம்.
அந்த 2 நாட்களும் நோன்பு வைக்கிறது அதனுடைய ஹுக்ம் என்ன? அது வந்து ஹராம். இந்த ஹதீஸ் வந்து முத்தஃபக்குன் அலைஹ். இது வந்து ஹதீத் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீத். அவங்க வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த 2 நாட்கள் நோன்பு வைக்கிறதுடைய ஹுக்ம் என்ன? அது வந்து ஹராம். وقال أيام التشريق أيام أكل وشرب وذكر لله عز وجل. அதே போல் ஐயாமு தஷ்ரீக் என்று இங்கே குறிப்பிடப்படுறது. அது நாளை பற்றி ரசூலை குறிப்பிட்றாங்க. ஐயாமு அக்லின் ஷுர்பின், அது உணவருந்துகிற குடிக்கிற நாட்கள். அதே போல் அல்லாஹ் வந்து நினைவு கூறுற நாட்கள். யோமுன் நஹ்ர், அதாவது யோமுன் நஹ்ர் துல்ஹிஜாவுடைய ஈதுக்கு அப்புறம் வரக்கூடிய 11, 12, 13வது நாட்கள் ஐயாமு தஷ்ரீக். இந்த நாட்களும் நோன்பு வைக்கிறதுக்கு வந்து ரசூல்லா வந்து தடை செஞ்சுருக்காங்க. ரவாஹு முஸ்லீம். இப்போ இந்த ஹதீஸை வந்து இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஹதீஸில் என்ன வந்திருக்கு? நஹி வந்திருக்கு. எந்த நாட்கள் நோன்பு வைக்கிறது? 11 துல்ஹிஜானுடைய 11, 12, 13. அப்போ இந்த ஹதீஸை வந்து 3 சஹாபிகள் வந்து அறிவிக்கிறாங்க. 3 சஹாபிகள் வந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. 2 ஷேக்மார்களான இமாம் புகாரி முஸ்லீம் இந்த 3 சஹாபிகளுடைய ஹதீஸையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் யார் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் அபு ஹுரைரா, அதே போல் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து முத்தஃபக்குன் அலைஹ். இவங்க 3 பேருடைய ஹதீஸ் வந்து முத்தஃபக்குன் அலைஹ். இந்த ஹதீஸை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸாக வந்து இமாம் முஸ்லீம் மட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து நஹி வந்திருக்கு, ஐயாமு தஷ்ரீக் நோன்பு வைக்கிறது. அதே போல் அடுத்து குறிப்பிடுறாங்க, வகால லா யசூமன் அஹதுக்கும் யோமல் ஜும்அத்தி இல்லா யசூம யோமன் கப்லஹு அவ் யோமன் பஅதஹு முத்தஃபக்குன் அலைஹ். இப்போ இந்த ஹதீஸ் யாருடைய ஹதீஸ்? ஹதீஸ் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யசூமன் அஹதுக்கும் யோமல் ஜும்அத்தி, அதாவது ஜும்மா நாளில் நீங்கள் ஒருவரும் நோன்பு வைக்காதீங்க. இல்லா யசூம யோமன் கப்லஹு அவ் யோமன் பஅதஹு, ஒரு ஆள் வந்து அதுக்கு முன்னாடி நாளே நோன்பு வச்சுருக்காரு, அதாவது வியாழக்கிழமை நாள் நோன்பு வச்சுருக்காரு, அதை 2 சேர்த்து ஜும்மா நாள் நோன்பு வைக்கலாம். அல்லது அடுத்த நாள் வந்து நோன்பு வைக்க போகிறாரு, அப்போ அவருக்கும் அனுமதி இருக்குது ஜும்மா நாள் வந்து நோன்பு வைக்கிறதுக்கு. ஜும்மா நாளை வந்து இஃப்ராதா நோன்பு வைக்கிறது வந்து அது வந்து நஹி, தடுக்கப்பட்ட விஷயம். அதுக்கு தஹ்ரீம் வந்திருக்கு. அதாவது இதில் வரக்கூடிய நஹி என்னென்னா, நஹி அன் ஸௌமி யோமில் ஜும்அத்தி முஃப்ரதன் ததவ்வுஅன், அதாவது நஹி இதில் வரக்கூடிய தஹ்ரீம் என்னென்னா, யோமுல் ஜும்ஆ குறிப்பிட்ட அந்த நாள் வேறு நாட்கள் சேர்க்காமல், வேலைக்கிழமையோ சனிக்கிழமையோ நாட்கள் சேர்க்காமல் அந்த நாள் மட்டும் நோன்பு வைக்கிறதுக்கு, நஃபிலான நோன்பு முஸ்தஹப்பான நோன்பு வைக்கிறதுக்கு இதில் வந்து தஹ்ரீம் வந்திருக்கு. அதாவது ரமதானில் நாம் நோன்பு வச்சுட்டு போகிறோம், அதில் ஜும்மா நாட்கள் வரத்தான் செய்யுது. ஆனால் இங்கே வரக்கூடிய தஹ்ரீம் என்னென்னா முஃப்ரதன் ததவ்வுஅன். அப்போ இதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு வியாழக்கிழமை நாள் வந்து நாங்கள் நோன்பு வந்தால் நாங்கள் வச்சுருந்தா வெள்ளிக்கிழமை சேர்த்து வைக்கலாம். அதே போல் ஒரு ஆள் வந்து சனிக்கிழமை நோன்பு வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து விருப்பம் இருக்குது, அவர் நாடுறாரு, அப்போ அவர் வந்து யோமுல் ஜும்ஆ நோன்பு வைக்கலாம். இதற்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான அவங்கக்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சும்தி அம்ஸ், அவங்க வந்து ஜும்மா நாளைக்கு நோன்பு வைக்க விரும்புகிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீ நேற்று நோன்பு வச்சியா கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க வைக்கலன்றாங்க. கால துரிதீன அன் தசூம யோம கதின், நீ வந்து நாளை நாள் வந்து நோன்பு வைக்க விரும்புறியா, அதாவது சனிக்கிழமை நாளை வந்து குறித்து கேட்குறாங்க, நீ நாளை நாள் வந்து நோன்பு வைக்க விரும்புறியா கேட்குறாங்க. அவங்க அதுக்கும் வந்து இல்லை சொல்கிறாங்க. கால அஃப்திரி, நீ வந்து நோன்பை வந்து முறிச்சிடுன்றாங்க யோமுல் ஜும்ஆக்கு. அப்போ யோமுல் ஜும்ஆவை ஹுக்ம் என்ன? நாங்கள் வியாழக்கிழமை நோன்பு வச்சுருந்தா அல்லது சனிக்கிழமை நோன்பை வந்து வைக்க போகிறோம், அப்படி இருந்தால் வந்து யோமுல் ஜும்ஆ வந்து நோன்பு வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. இது வந்து முஸ்தஹப்பான நோன்புகள், நஃபீலான நோன்புகளை வந்து யோமுல் ஜும்ஆ வந்து குறிப்பிட்டு அந்த நாள் மட்டும் வைக்கக்கூடாது. இது வந்து இத்தஃபக்கல் உலமா அலா ஜவாசி ஸௌமி யோமுல் ஜும்ஆ ததவ்வுஅன், அதாவது உலமாக்கள் வந்து ஒரு மீட்டர் கருத்துப்பட்டிருக்காங்க, யோமுல் ஜும்ஆ வந்து
முஸ்தஹபான நோன்புகள் வைக்கலாம். எப்போ இதா வசல பிமா கப்லஹு அவ் பஅதஹு, அதாவது அதுக்கு முன்னாடினாலோ பின்னாடினாலோ சேர்த்து வச்சோன்னா அப்படி வைக்கலாம். அவ் வாஃபக்க கேன யசூமுஹு ஆதத்தன் மிஸ்ல் மை யசூமு யோமன் அவ் யுஃப்திரு யௌமா, அதாவது ஒரு ஆள் வந்து அவருடைய ஆதத்தை என்ன, ஒரு நாள் அவர் வந்து நோன்பு வைப்பார், ஒரு நாள் வந்து நோன்பு விட்டுருவார். யாருடைய நோன்பு? அஃப்தலு ஷியாம் ஷியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு. அவங்களுடைய தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை. ஹதீஸ்களில் நாங்கள் காண முடியுது. இப்போ அப்படி ஒரு ஆள் வந்து ஆதத்தை வச்சுட்டு வராரு, சிறந்த நோன்புகளை வச்சுட்டு வராரு. அப்போ வந்து அந்த நாள் வந்து யோமுல் ஜுமாவாக வருது. அப்படி அவர் நோன்பு பிடிச்சாருன்னா இஃப்ராதா யோமுல் ஜுமாவை தனித்து நோன்பு பிடிச்சாருன்னா அதுலேயும் பிரச்சனை இல்லை. இப்போ வாஃபக யோமுல் ஜுமா சோமஹு அவு மின் ஆதத்திஹி சோம யோமின் மின் ஷஹர் அவு சோம யோமின் முஅய்யன், அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுடைய ஆதத்தை ஒவ்வொரு அனைத்து மாதங்களும் ஒரு நாள் வந்து நோன்பு பிடிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட தேதி. இப்போது ஒரு மாதத்தில் அந்த தேதி எந்த தேதியாக வருது? ஜும்மாவாக வருது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து தேதியை குறித்து அவர் வந்து நதிர் நேர்ச்சி இருக்கிறத அவருக்கே அவராக வாஜிபாக்கியிருக்கார். அந்த நாள் வந்து ஜும்மாவாக வருது. இப்போ வாஃபகுல் ஜும்ஆத்த, அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அவர் ஜும்மா நாள் வந்து நோன்பு வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. இமாம் தபரி ரஹ்மவுல்லா இது வந்து இஜ்மாவாக சொல்லி காட்டுறாங்க. இந்த விஷயங்கள் நம்ம குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து இத்திஃபாக்க குறிப்பிட்ட ஒருமித்த கருத்தை குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து இஜ்மாவாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ யோமுல் ஜும்மா வந்து முஃப்ரதா தத்தவு, ஆனால் முஸ்தஹப்பான நோன்புகள் தனித்து வைக்கிறதுல நஹி வந்திருக்கு. அது எப்போ வைக்கலாம்? யார் வந்து மொத்தாதாக இருக்காங்களோ, யாருக்கு ஆதத்து இருக்கோ, ஆதத்தாக நோன்பு வச்சுட்டு வராங்க. நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிற ஆதத்துள்ள ஆட்கள், பழக்கமுள்ள ஆட்கள், அந்த நாள் வந்து யோமுல் ஜும்மாவாக வருது. அல்லது ஒரு ஆள் வந்து ஒரு தேதியில் வந்து நதிர் நேர்ச்சி வைக்கிறத அவர் மீது அவரை கடமையாக்கிக்கிறார். அப்போ அந்த நாள் வந்து யோமுல் ஜும்மாவாக வருதுன்னா இவங்க வந்து வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம்னா, ஜும்மா நாளுக்கு ஒரு நாள் முன்னாடியோ வியாழக்கிழமை நாளோ அல்லது சனிக்கிழமை நாளோ நாங்கள் சேர்த்து ஜும்மா கூட வச்சோன்னா அதுக்கும் வந்து தஹரீம் வந்துட்டு இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து யோமுல் ஜும்மாவை பற்றி நம்ம என்ன பார்த்தோம்? இதுக்கு வந்து இதனுடைய இந்த ஹதீத்தினுடைய குலாசா என்னென்னா, நஹி அன் சௌமி யோமில் ஜும்ஆ முஃப்ரதன் தத்தவுஅன் கைர முஅத்தாத், அதுதான் வந்து இங்கே குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஷேக் பஸ்ஸாம் ரஹ்மவுல்லா இந்த விஷயத்தை தான் குறிப்பிட்டு காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? யோமுல் ஜும்மா வந்து நோன்பு வைக்கிறதுக்கு வந்து தடை வந்திருக்கு. முஃப்ரதன் தத்தவுஅனா, அந்த நாளை மட்டும் குறிப்பாக வச்சு முஸ்தஹபான நோன்பு வைக்கிறது வந்து அதுக்கு வந்து தஹரீம் வந்திருக்கு. இதில் வந்து உலமாக்கள் வந்து 3 கருத்துக்கள் இருக்காங்க. இஃப்ராதுல் ஜும்ஆ, அதாவது ஜும்மாவுடைய நாள் தனித்து நோன்பு வைக்கிற விஷயத்தில் 3 கருத்துக்கள். அதில் ஒரு ஃபஸ்ட்டு கருத்து என்ன? அல் கராஹா, அதாவது அது வெறுக்கத்தக்கதாக சொல்கிறாங்க. இது யாருடைய கவுலுல் ஜும்ஹூர், அதிகபட்சமான உலமாக்களுடைய கருத்து. இரண்டாவது கருத்து தஹ்ரீம் வந்து இது வந்து சில சஹாபாக்களான அபு ஹுரைரா, அதே போல் அபுதர், அதே போல் சில சஹாபாக்களுடைய கவுல்களில் வருது என்ன, இது வந்து தஹ்ரீம் ஹராம், இந்த நஹி வந்து தஹ்ரீம் ஹராமை குறிக்கக்கூடிய நஹின்ட்டு சொல்கிறாங்க. இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட இந்த விஷயத்தில் வந்து ஹிலாஃப் இல்லை, அதாவது இந்த விஷயம் வந்து தஹ்ரீம். இஃப்ராதுல் ஜும்மாவை குறிப்பிட்டு நாங்கள் நோன்பு வைக்கிறது, அந்த நாளை மட்டும் குறிப்பிட்டு நோன்பு வைக்கிறது, முஸ்தஹபான நோன்புகள் வைக்கிறது, சில விதிவிலக்கான ஆட்களை தவிர நோன்பு வைக்கிறதுனுடைய ஹுக்ம் என்ன? தஹ்ரீமுன்ட்டு சஹாபாக்கள்கிட்ட ஹிலாஃப் இல்லாத விஷயமா இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இதே கவுலை வந்து இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ரெண்டாவது கவுல். மூன்றாவது கவுல் முஸ்தஹப்ன்றது வந்து இது தைஃபான கவுல். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்
இந்த கவுலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கவுலை அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமாக உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்கள வந்து நஹி யோமுல் ஜும்மா வந்து இஃப்ராதா நஹி நோன்பு வைக்கக்கூடாதுன்ட்டு வந்த ஹதீஸ் வந்து அவங்கள எத்தலைன்ட்டு உலமாக்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கவுலுக்கு வந்து பதில் அளிச்சிருக்காங்க. அப்போ அடுத்து வந்து இங்கே ஷேக் ரஹ்மத்துல்லா அவர்கள் முஸ்தஹபான நோன்புகள் தஹரீமான நோன்புகள் பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க. அதில் சில முஸ்தஹபான நோன்புகள் குறித்து அவங்க சொல்லலை. அதில் வரக்கூடிய சில முஸ்தஹபான நோன்புகள் தான் என்ன, ஒரு ஆள் வந்து ஒரு நாள் நோன்பு வச்சு ஒரு நாள் விடுறது. இன்ன அஹப்ப ஷியாமி இந்த அல்லாஹி ஷியாமு தாவூத், அதாவது அல்லாஹுக்கு விருப்பமான நோன்பு எதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு. அவங்க எப்படி நோன்பு வச்சாங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் விட்டுருவாங்க. ஒரு நாள் அதில் ஹதீஸுகளில் நாங்கள் காண முடியுது. ஹதீஸு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னி அல் ஆஷ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன அஹப்ப ஷியாமி இலல்லாஹி ஷியாமு தாவூத் வ ஹப்ப ஷலாத்தி இலல்லாஹி ஷலாத்து தாவூத் கேன யனாமு நிஸ்ஃபல் லைல். அவங்களுடைய தொழுகை எப்படியா இருந்துச்சு, அல்லாஹ்க்கு விருப்பமான தொழுகை இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தொழுகை. அவங்க வந்து இரவனுடைய பாதி பகுதியை வந்து தூங்குவாங்க. வயக்கூமு சுலுசஹு, அதில் 1/3 பகுதி எந்திரிச்சு தொழுவாங்க. வயனாமு சுதுசஹு, அதில் 1/6 பகுதி தூங்குவாங்க, மறுபடியும் தூங்குவாங்க. எந்திரிச்சு தொழுதுட்டு 1/6 பகுதி தூங்குவாங்க. வகான யசூமு யௌமன் வயுஃப்திரு யௌமா, அவங்களுடைய நோன்பு வந்து அல்லாஹ்க்கு மிக பிடித்தமான நோன்பு. ஏன்னா அவங்களுடைய நோன்பு எப்படியா இருந்துச்சு, அவங்களுடைய தரிக்கா, அந்த நோன்புடைய தரிக்கா வழிமுறை எப்படியா இருந்துச்சு, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் வந்து நோன்பு விட்டுருவாங்க. அப்போ ஷேக் அபு அம்ர் ஹஃபிதுல்லா அபு அம்ர் அல் ஹஜூரி ஹஃபிதுல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாதா அஃப்தலு ஷியாமி தத்தவோ பிஎத்திபாரி தரீகா வம்மா பிஎத்திபாரி ஜமன் வஹுவ ஷியாமு ஷஹரில்லாஹி அல் முஹர்ரம். அதாவது ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன குறிப்பிட்றாங்க, வழிமுறையை பார்க்கும்போது இதுதான் வந்து சிறந்த வழிமுறை. நோன்பு வைக்கிறதுக்குரிய சிறந்த வழிமுறை என்ன, அல்லாஹ்க்கு பிடித்தமான வழிமுறை ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, ஒரு நாள் வந்து நோன்பு வெட்டுறது. அஃப்தலு ஷியாமி தத்தவோன்றாங்க. நஃபிலான நோன்புகளிலே மிக சிறந்த நோன்புகள் இந்த வழிமுறையில் நோன்பு வைப்பது. வம்ம பி எத்திபார் ஜமன், அதாவது ஒரு காலத்தை குறித்த வரைக்கும் ஒரு காலம், நஃபிலான நோன்புகளில் ஒரு காலத்தை குறித்து அந்த காலத்தில் நோன்பு வைக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லணுன்னா எந்த காலம் அது, ஷஹருல்லாஹி அல் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைக்கிறது. ஏன்னா ஹதீஸுகளில் வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஃப்தலு ஷியாமி பஅத ரமதான், ரமதானுக்கு அப்புறம் சிறந்த நோன்பு எதுனா ஷியாமு ஷஹரில்லாஹி அல் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பது. இப்போ முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைப்பது ரமதானுக்கு அப்புறம் சிறந்தது. ஆனால் தரிக்காவை பொறுத்த வரைக்கும், வழிமுறையை பொறுத்த வரைக்கும் எது சிறந்த நோன்பு, அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான நோன்பு, ஒரு நாள் நோன்பு வைப்பது, ஒரு நாள் வந்து நோன்பு விடுவது. இது யாருடைய நோன்பு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோன்பு. அதே போல் யோமுல் அரஃபாவினுடைய நோன்பு தான் சிறந்த நோன்பு. யோமு அரஃபா நோன்பு, அரஃபா நாளில் நோன்பு வைக்கிறது தான் சிறந்த நோன்பான்னு நாங்கள் பார்த்தோம். அதனுடைய ஹுக்ம் என்ன, அது வந்து ஒரு நாள், குறிப்பிட்ட நாள், அந்த நாள் அரஃபா நாளுடைய நோன்பு தான் மிக சிறந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளை பார்க்கும்போது எந்த நோன்பு சிறந்தது, அரஃபா நாளுடைய நோன்பு. இது வந்து முஸ்தஹபான நோன்புகள் பொறுத்த வரைக்கும் அரஃபா நாளுடைய நோன்பு தான் சிறந்தது. அப்போ அடுத்து வந்து முஸ்தஹபான நோன்புகளில் வரக்கூடிய ஒரு நோன்பு தான் என்ன, நாங்கள் இப்போ பார்த்த விஷயம், ஷஹருல்லாஹி அல் முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய நோன்பு. அதுக்கு ஹதீஸை அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸை வந்து ஆதாரமாக பார்த்தோம். அதே போல் ஷஅபான் மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு வைக்கிறது, இது முஸ்தஹப். ரசூலுல்லாஹ் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கேன யசூமு ஷஅபான் இல்லா கலீலா, அதாவது ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பாங்க, இல்லா கலீலா,
கொஞ்ச நாட்களை தவிர அதிகமான கொஞ்ச நாட்களை தான் விடுவாங்கன்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதிகமான நாட்கள் நோன்பு வைப்பாங்க. அப்போ ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறது வந்து முஸ்தஹப். அதே போல் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறது, அதுக்கும் ஹதீஸ்கள் வந்திருக்கு. அவர்களுடைய முகத்தை வந்து அல்லாஹ் வந்து நரகத்திலிருந்து தூரமாக்குறான்ட்டு ஹதீஸ் வருது. ஹதீஸ் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம யௌமன் ஃபி சபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா. அதாவது ஹரீஃபான்னு வரக்கூடிய 70 சனத்தன். அதாவது யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரமாக்கிடுறான். அப்போ இந்த ஃபி சபீலில்லாஹி நீங்கள் குறிப்பிடப்படுறது இது எதை குறிப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதினுடைய வேலையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறது. அதாவது அவர் போரில் இருக்கிறாரு, அந்த போர்லேயும் அவருக்கு வந்து தாக்கத்து இருக்குது நோன்பு வைக்கிறதுக்கு. அப்போ அந்த நாள் வந்து அவர் நோன்பு வைக்கிறாரு. அப்போது அவருக்கு 2 இபாதத்தும் ஒன்று சேருது. என்ன? ஜிஹாதும் ஒன்று சேருது, அதே போல் நோன்பு ஒன்று சேருது. இது வந்து யாருக்கு தாக்கத்து இருக்கோ நோன்பு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் வந்து இது முஸ்தஹப். வேறு ஆட்கள் வந்து அந்த தாக்கத்து இல்லாத ஆட்கள், முடியாத ஆட்கள் வந்து அவர்கள் வந்து அந்த நாளில் நோன்பு வைக்கிறது வந்து அவர்களுக்கு வந்து விரும்பத்தக்கது இல்லை. இது யாருக்கு முஸ்தஹப்? அஸ்ஸௌம் அனில் ஜிஹாத் ஃபஸ்ஸௌம் ஃபி ஹக்கிஹி அஃதல் லியஜ்மஅ பைன ஃபதீலத்தைன். அதாவது இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மத்துல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. லிஅன்ன ஸாயிம் யதுஃபு அனில் லிகாஇ லிஅன்னல் அஃதலல் மதுக்கூர் அல மன் லம் யக்ஷா தஅஃபன். இந்த அஃதல், இந்த சிறந்த விஷயங்கள் ஹதீஸில் வர்றது யாருக்குன்னா, யாருக்கு வந்து உடம்புல வந்து பலவீனம் ஏற்படாதோ அவங்களுடைய விஷயத்தில், அவங்களுடைய ஹக்கில். இப்போ மல்லம் எது அஃப்ஹு அஸ்ஸௌம் அனில் ஜிஹாத். அதாவது நோன்பு வைக்கிறனால அவர் ஜிஹாத் செய்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் எந்த பலவீனமும் ஏற்படாத ஆள் இப்போ ஸௌமு ஃபி ஹக்கிஹி அஃதல். அவருடைய விஷயத்தில் தான் அவர் நோன்பு வச்சுட்டு ஜிஹாத் செய்கிறது அஃதல், அவருக்கு சிறந்தது. எதற்காக? யஜ்மஅ பைன ஃபதீலத்தைன். அவர் 2 சிறந்த விஷயங்களையும் ஒன்று சேர்க்கறதுக்காக. எந்த 2 சிறந்த விஷயங்கள்? ஜிஹாதையும் நோன்பையும் ஒன்று சேர்க்கறதுக்காக. இப்போ எந்த விஷயங்களை யார் குறிப்பிட்டு காட்டுறான்? இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மத்துல்லாஹ் இந்த விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போது கடைசி நம்ம என்ன பார்த்தோம்? ஹதீஸு அவருடைய முகத்தை என்ன ஆக்குறான்? 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து அல்லாஹ் வந்து தூரமாக்குறான். யார் வந்து அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்களோ. இப்போ ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன? அவருடைய முகத்தை வந்து 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூரமாக்குறான். இதிலிருந்து நாங்கள் வந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை விளங்குறோம். அர்ஹமுர் ராஹிமீன். ஒரு நாள் வந்து அல்லாஹுடைய பாதையில் நோன்பு வச்சு அதனுடைய கூலியாக அல்லாஹ் தரக்கூடிய விஷயம் என்னென்னா, நரகத்திலிருந்து அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் தூரமாக்கிடுறான். இப்போ இதிலிருந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் விளங்குறோம். அப்போ வரக்கூடிய நாட்களில் ஷேக் ரஹ்மத்துல்லாஹ், மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். ரமதான் மாதத்தினுடைய நோன்பு வந்து யார் ஈமானோடும் கேள்வி கணக்கு அதாவது கூலி எதிர்பார்த்தவர்களாக வைக்கிறாங்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். அவர் செஞ்ச பாவங்கள் வந்து அவருக்காக மன்னிக்கப்படுதுன்னு வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸுகளை பற்றி நாளைய நாட்களில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.